ஒரு சூப்பரான ஸ்டோரி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சின்ன ஸ்டோரி தான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய பணக்காரர் இருக்கார். அவருக்கு சிட்டுக்குருவி, அணில், பாம்பு, ஓணான், அது மாதிரி டிஃப்ரெண்ட்டான அனிமல்ஸை வீட்டில் வளர்க்கணும்னு அப்படின்னு ஆசைப்பட்றாரு. அவர் வீட்டில் இல்லாத பெட் அனிமல்ஸே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ரொம்ப ஆசைப்படுறவர். அவர் வீட்டுக்கு போய்ட்டு நிறைய இடம் இருக்குது. அவர் வீட்டுக்கு போனாலே எல்லா விலங்குகள், பறவைகள்லாம் பார்க்கலாம், நிறையா பார்க்கலாம். அவருக்கு ஒரு வித்தியாசமான ஆசை வருது. நம்ம ஒரு யானையை வளர்த்தலாமா அப்படின்னு ஆசைப்படுறாரு. சரின்ட்டு ஒரு யானையை வளர்த்தலாம் அப்படின்ட்டு ஒரு யானை பார்க்கறதுக்கு போகிறாரு. அங்கே போகிறப்ப பார்த்தாங்கன்னா, அங்கே யானை பார்க்கன்ட்டு நிறைய யானைகள் இருக்குது. அதில் மிகப்பெரிய யானையெல்லாம் இருக்குது. அதை கூட ஒரு சின்ன கயிறில் ஒரு குச்சியில் கட்டி வச்சுருக்குறாங்க. அது போகாமல் அங்கேயே இருக்குது. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன இவ்வளோ பெரிய யானை கொண்டு போய் ஒரு சின்ன குச்சியில் கட்டுறாங்க, இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. அவர்கிட்ட போய் கேட்குறாரு பாகன், இந்த மாதிரி நீங்கள் எப்படி இவ்வளோ பெரிய யானையை ஒரு சின்ன குச்சியில் ஒரு சின்ன கயிறில் கட்டிக்கிறீங்க? அதுக்கு பயந்து யானை அந்த கயிற்றில் அப்படியே இருக்குது. அதை நினச்சா பிடிச்சிட்டு போயிடலாம் ஒரு செகண்டில், ஆனால் எதுவும் பண்ணலையே, என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த பாகன் சொல்கிறான், ஆமாம் சார், இந்த யானை குட்டியாக இருக்கும்போதே இது ஒரு நல்ல குச்சியில் ஒரு சின்ன சங்கிலியை போட்டு கட்டி வச்சுருவோம். அது ரொம்ப ட்ரை பண்ணி பார்க்கும் இழுக்கிறதுக்கு, ஆனால் அதனால் இழுக்க முடியாது. அதை அப்படியே விட்டுரும். அது அப்படியே கொஞ்ச நாள் பெருசாக அது கயிற்றில் கட்டினாவே அது இழுக்க முடியாதுன்னு நினச்சிக்குது மனசுக்குள்ளே. ஆனால் அந்த கயிறு ரொம்ப வலிமை இல்லாமல் இருந்தால் கூட அது கயிறை கட்டினா இழுக்க முடியாதுன்னு நம்பிடுச்சு. இதாங்க ட்ரிக் அப்படிங்கிறாரு. இதை கேட்டு அவர் ஷாக் ஆகிட்டாருங்க. என்ன பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! அவ்வளோ பெரிய யானை அதோட வால் சைஸ் கூட இல்லாத ஒரு சின்ன கயிற்றை கட்டி வச்சா அது பயந்துக்கிட்டு போக மாட்டேங்குது. இதே மாதிரி தாங்க நம்ம குழந்தைங்கள சின்ன வயசில் உன்னால் முடியாது, நீ ஒரு பயந்தாங்கோலி, நீ ஒரு சோம்பேறின்னு சொல்லி அவன் ஒரு வேளை சோம்பேறியாக இருந்து நல்லா பிரிஸ்காக மாறுவானே என்னமோ தெரியாது. ஆனால் நம்மளே அவளை சோம்பேறின்னு சொல்லி சோம்பேறியாக மாற்றுறோம். இது மாதிரி நம்ம மற்றவங்கள சொல்கிறத கேட்டு நம்மளும் நம்மளை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது இந்த யானை எக்ஸாம்பிளை வச்சு தெரிஞ்சுக்கலாங்க. எப்படி இந்த யானை ஒரு சின்ன கயிற்றோட கட்டினா அதை மீற முடியாமல், அதுக்கு பலம் இருந்தாலும் அந்த கயிற்றை இழுக்காமல் அதுக்குள்ளேயே மாட்டிக்குதோ, அது மாதிரியே நம்மளும் மற்றவங்க சொல்கிற வார்த்தைகளில் மாட்டிக்கிறோங்க. நம்ம எதுலேயுமே மாட்டக்கூடாது. ஏன்னா கடவுள் எல்லாத்தையும் அற்புதமாக படைச்சிருக்காரு. நம்மளுக்குள்ளே கண்டிப்பாக திறமை இருக்கும். முயற்சி பண்ணால் அதுக்கு ஜெயம் கண்டிப்பாக இருக்குது. அதனால் முயற்சி மட்டும்தான் ஜெயிக்கும். மற்றவங்களோட வார்த்தையோ வேறு எதுவுமே ஜெயிக்காதுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். This video is sponsored by BuyMode eShopping. BuyMode eShopping application is one of the online shopping app now available in Play Store and App Store. Click the link in description to install and enjoy.